எம்பி எலக்ட்ரோ சிஸ்டம்ஸ்ன்ற ஐபிஓ வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்து அதை கொஸ்டினா வந்து கேட்டிருந்தீங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா கூட பார்த்திருந்தோம். அந்த ஒரு ஐபிஓ இன்னைக்கு நாள்ல வந்து லிஸ்ட் ஆக போகுது. இப்ப இருக்கிற கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் வந்து ₹102 வந்திருக்கு. அப்படி நம்ம பார்க்கும்போது பிரைஸ் பேண்டான 425க்கு நம்ம வந்து கம்பாரிசன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு லிஸ்டிங் என்ன கிடைக்க போகுது, ஒரு 24% கிடைக்கலான்ற மாதிரி வந்து ரிப்போர்ட்டா இருக்கு. இது வந்து 32% இருந்துச்சு. பட் ஆனா இப்ப 28% வந்து குறைஞ்சு அதுக்கப்புறம் 24% குறைஞ்சிருக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட்ன்றது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் எனக்கு வந்து ஒரு 20% மேல நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதுதான் வந்து இப்ப கிடைக்க போகுது. இங்க அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் என்னவோ நடந்திருக்கு. பட் ஆனா உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்குமான்றது கேள்வியா வந்து இருக்கு. இன்னைக்கு ஆனால லிஸ்ட் ஆச்சுன்னா கூட லிஸ்டிங் எனக்காக பார்க்கறது தான் பெட்டரா வந்திருக்கும். ஏன்னா லாங் டர்ம் பர்பஸ்க்கு எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஃபுல்லாவே ரயில்வே நம்பி வந்து இருக்காங்க. அப்புறம் ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியா வந்து இருக்காங்க. சோ அந்த ஒரு பொசிஷன் வந்து நீங்க எடுத்து பார்த்தா பெட்டரா வந்து இருக்கும். அதுக்கு அடுத்ததா மில்கி மிஸ்ட் கம்பெனியோட ஐபிஓ வந்து வரப்போகுது. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து பார்த்திருந்தோம். மில்கி மிஸ்ட் ஐபிஓ இப்ப வந்து வரப்போகுது. ஆகஸ்ட் 11 டு 13ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆக போகுது. ₹1553 கோடி ஐபிஓ வந்து வரப்போறாங்க. சோ 11ல இருந்து 13 வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது. லிஸ்டிங் டேட் வந்து பார்க்கும்போது 18ஆம் தேதி வந்து இருக்கு. ஆகஸ்ட் 18 அன்னைக்கு லிஸ்டிங் வந்து ஆக போகுது. இந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராவே இருக்கு. ஃபினான்ஷியல் 2026 ரெவென்யூ வந்து 33% வந்து இருக்கு. ₹3,318 கோடி வந்து பண்ணியிருக்காங்க ரெவென்யூவா மட்டும். நெட் ப்ராஃபிட்டா பார்க்கும்போது 176% வந்து ஏறி இருக்கு. ₹127 கோடி பண்ணியிருக்காங்க. ₹46 கோடில இருந்து ₹127 கோடின்றது பெரிய அமௌண்ட். அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி ஐபிஓ வரதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? ₹496 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீபே பண்ணணும். பாரோயிங்ஸ் பண்ணத ரீபே பண்ணணும். அந்த ஒரு இஷ்யூக்காக வந்து வராங்க. அதுக்கு அடுத்ததா ₹469 கோடி அவங்களோட பெருந்துறை பிளான்ட் வந்து இருக்கு. அந்த பிளான்ட்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு, அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ₹469 கோடி. ₹155 கோடி வந்து கூலிங் எக்யூப்மென்ட் வந்து வாங்கணும். சோ இதுக்காக தான் இந்த ஒரு ஐபிஓ வந்து வராங்க. அவங்களுக்கு வந்து மணி தேவைப்படுது. அதுக்காக தான் ஃபுல்லா வந்து வராங்க. சோ இந்த ஒரு ஐபிஓல அவங்க பணம் திரட்டுறதுல இங்க 90% வந்து ஃப்ரெஷ் இஷ்யூஸா தான் வந்து இருக்கு. மீதி இருக்கிற அமௌண்ட் மட்டும் ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து போகுது. 93% ஆஃப் த ஸ்டேக் வந்து இன்னும் ஓனர் கிட்ட தான் இருக்கு. ப்ரமோட்டர் கிட்ட தான் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு மில்கி மிஸ்ட் கம்பெனிய பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க இந்த வேல்யூ ஆடட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு தெரியும். சோ இவங்களோட ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கிறது பெட்டரா தான் வந்து இருக்கு. இப்ப இருக்க பினான்சியல்ஸா பார்க்கும்போது ஓகே. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் பாயிண்ட் வந்து வெளிய வரணும். அப்புறம் இந்த கம்பெனியோட ஃபுல் ரிப்போர்ட் வந்து வெளிய வரட்டும். அந்த ஆகஸ்ட் 11க்கு முன்னாடி நம்ம பார்ப்போம். இந்த ஒரு ஐபிஓ அப்ளை பண்றோம் அப்படின்னா, அது லாங் டெர்ம் பர்ப்பஸா இல்ல லிஸ்டிங்னா இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து பார்ப்போம். ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல வந்து ரெப்போ ரேட் வந்து 5.25% வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நியூட்ரல் பாலிசில வந்து போயிட்டாங்க. சோ அப்படின்னு இருக்கும்போது எந்த ஒரு அப்பும் கிடையாது, எந்த ஒரு டவுனும் வந்து கிடையாது. ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பினான்சியல் 2027ல சிபிஐ இன்ஃபிளேஷன் வந்து கன்சூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன் வந்து பார்க்கும்போது அது 5.1% இருந்து 5% வந்து குறைச்சு வைக்கிறாங்க. கோர் இன்ஃபிளேஷன் வந்து பார்க்கும்போது 4.3% ப்ரொஜெக்ஷன் வந்து வைக்கிறாங்க. பினான்சியலா 2027ஓட ஜிடிபி growth வந்து பார்க்கும்போது 6.6%ல இருந்து 6.7% வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஒரு Q1ல மட்டும் 7% வந்து ஜிடிபி growth இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. அப்புறம் இவங்க அதிகமா வந்து பிலீவ் பண்றது என்னவா இருக்கு அப்படின்னா, டொமஸ்டிக் கன்சம்ஷன் சூப்பரா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா வந்து உள்ள வர போகுது. எக்ஸ்போர்ட்ட பொறுத்தல அது இன்னும் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இருக்க போகுது அப்படின்றது இவங்களோட இதுவா இருக்கு. அதுக்கு அடுத்ததா பேங்க் அப்புறம் என்பிஎஃப்சிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேங்க் என்பிஎஃப்சி கிட்ட 2 பேர்கிட்டயுமே வந்து ஹெல்தியான கேபிட்டல் வந்து இருக்கு. லிக்விடிட்டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. அசெட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டியா வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. என்பிஎஃப்சி பொறுத்தவரையுமே அதே மாதிரி ஃபினான்ஷியலா சவுண்டா தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால ரெண்டுமே வந்து சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. கிராஸ் எஃப்டிஐ மட்டும் உள்ள வந்தது. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ள வந்தது. இந்த Q1ல மட்டும் $30.7 பில்லியன் உள்ள வந்திருக்கு. எஃபிஐஸோட ஃப்ளோஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அது $7.1 பில்லியன் வந்திருக்கு. இது வரைக்கும் எஃபிஐஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வித்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு எஃபிஐஸோட மணி. சோ இப்போதைக்கு ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல பெருசா எந்த சேஞ்சஸும் வந்து கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வைஸ்ல அவங்க நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ்நாடு பட்ஜெட்டுமே இப்ப நேத்து வந்து அங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய பேர் அந்த அப்டேட் பார்த்திருப்பீங்க. $1.5 ட்ரில்லியன் எக்கானமியா வந்து தமிழ்நாடு மூவ் ஆகணும் அப்படின்றது இவங்களோட பிளானா வந்து வச்சு போயிட்டு இருக்காங்க 2031ல. சோ இந்த அளவுக்கு 2031ல ஆகணும் அப்படின்னா அதுக்கு எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இந்த இடத்துல மேஜரான growth டிரைவர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கவர்மெண்டோட பிளான் படி ஏஐ அண்ட் டெக்னாலஜில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அறிவகம் ஏஐ அண்ட் இன்னோவேஷன் சிட்டி இது வந்து ஓபன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா ஏஐ கம்பெனிஸ் வந்து உள்ள கொண்டு வருவாங்க, ஸ்டார்ட் அப்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க, டீப் டெக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உள்ள கொண்டு வருவாங்க. இது வந்து தமிழ்நாடோட டெக்னாலஜி ஈகோசிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போக போகுது. அதுக்கு அடுத்ததா எஜுகேஷன் அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வெற்றி லேப்டாப் ஸ்கீம்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ₹2,000 கோடி ஒதுக்குறாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. கிளாஸ் 6 to 8 வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எக்ஸ்பேண்ட் வந்து பண்றாங்க. 17 crore அதுக்கு ஒரு அலோகேஷன் பண்றாங்க. ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு ₹2,000 கோடி மேல அலோகேஷன் பண்றாங்க. பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு ₹1,500 கோடி மேல வந்து அலோகேஷன் வந்து பண்றாங்க. அப்புறம் ₹18,000 கோடி பவர் சப்சிடிஸ்க்கு வந்து அலோகேஷன் பண்றாங்க. அதுல வந்து 200 யூனிட் ஃப்ரீயும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்க்ளூட் ஆகுது. இன்னும் நிறைய விஷயம் வந்து இந்த ஒரு தமிழ்நாடு பட்ஜெட்ல இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நம்ம வந்து மேக் பண்ணுவோம். இப்போதைக்கு பார்க்கும்போது பட்ஜெட்ல இது ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு.
அதுக்கடுத்ததா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர் நேத்திக்கு நாள்ல 5% கிட்ட வந்து இறங்கி இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களோட Q1 சூப்பரா தான் இருக்கு. ரெவன்யூ growth 46% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து இருக்கு. 10,589 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. இயர் ஆன் இயர்ல ப்ராஃபிட் வந்து பார்த்தா கூட 32% வந்து ஏறி இருக்கு. இந்தியாவோட ரெவன்யூ 38%, சேம் ஸ்டோர் சேல்ஸ் growthோட ரெவன்யூ 28%, எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. பட் ஆனா மெயினான ப்ராப்ளம் எங்க அப்படின்னா மார்ஜின் வந்து அடி வாங்குது. இது நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். ஸ்ட்ராங்கான சேல்ஸ் இருந்தா கூட எபிடா மார்ஜின் வந்து 7%ல இருந்து 6% குறைஞ்சிருக்கு. மெயினா பின்னாடி இருக்க ரீசன் வந்து எக்ஸ்சேஞ்ச் கோல்டு அந்த ஒரு மிக்ஸ் வந்து இருக்கு. அதாவது கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க பத்தில அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் பெருசா கிடையாது. ப்ரொமோஷன்ஸ் அதிகமா வந்து பண்ணிட்டாங்க. அதனால அந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து போகுது. கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸ்டட் ஜுவல்லரி தான் இவங்களுக்கு வந்து ஹை மார்ஜின் ப்ராடக்ட். அதோட சேல்ஸ் வந்து இப்ப கம்மியாகுது. இதெல்லாமே இங்க வந்து கம்பைன் பண்ணி இந்த கம்பெனியோட மார்ஜின் வந்து விழுது. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய புரோக்கரேஜஸ் வந்து டார்கெட் பிரைஸ் வந்து கட் பண்றாங்க. இப்போ மோதிலால் ஓஸ்வால் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பை ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. ஆனா 700 வரைக்கும் தான் போகும்னு சொல்றாங்க. பினான்சியலா 2027 to 28ல ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 3 to 4% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மார்ஜின் பிரஷர் இருக்க ரீசனால. ஸோ ஓவராலா வந்து பார்க்கும்போது இவங்களோட எக்ஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்கு. பிளான்ஸாவும் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா இப்போதைக்கு பார்க்கும்போது 5% இறங்கினாலும் கூட இப்போதைக்கு காசு தான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓலா எலக்ட்ரிக் வந்து MOU வந்து ஆக்சிஸ் எனர்ஜி கூட வந்து சைன் பண்றாங்க. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா 20 ஜிகாவாட்கான பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து 2032ல இருந்து ஓபன் பண்ண முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாயும் பண்ண முடியும் ஆக்சிஸ் எனர்ஜி கூட சேர்ந்து. ஸோ இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா ஓலா வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. எங்க அப்படின்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் உள்ள என்ட்ரி பண்ணுவாங்க. இது வந்து புது பிசினஸ் அந்த ஒரு கம்பெனிக்கு இருக்கும். ஏற்கனவே மகாசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ வரப்போகுது. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வரப்போகுது. அது வந்து இந்த கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், ரினியூபிள் எனர்ஜி, கிரிட், அப்புறம் வந்து டேட்டா சென்டருக்கான அந்த ஒரு ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி அந்த ஒரு பேட்டரி வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதை தாண்டி ஹியூஜான மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கதான் வந்து ஃபீல் பண்றாங்க ஓலா. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 400 ஜிகாவாட்கான எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து 2032ல தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 20 ஜிகாவாட்கான அந்த ஒரு ப்ராஜெக்டா நாங்கள் பர்ஃபெக்டா டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து பிடிக்க முடியும் க்ரோயிங் மார்க்கெட்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ்னாலே 10% மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஏறி இருக்கு. பட் ஸ்டில் இந்த ஒரு கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி தான், ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். HDFC பேங்கோட சேர்மனான ராஜகுமார் வந்து இங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பேங்க்ல வந்து எந்த ஒரு சிஸ்டமேட்டிக் கவர்னன்ஸ் கன்சர்ன்ஸும் எதுவும் கிடையாது. பேங்க் வந்து ஸ்ட்ராங்கான இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். போர்டு லெவல்ல ஓவர் இன்சைட் வந்து நல்லா தான் வந்து இருக்கு. பேங்க் வந்து நோ டாலரன்ஸ் வந்து நாங்க வந்து அந்த ஒரு அப்ரோச், அந்த ஒரு பாலிசி அப்ரோச் வந்து நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பெருசா பேங்க்குள்ள எந்த ஒரு அந்த ஒரு சர்ச்சைகளும் வந்து கிடையாது. பேங்க் வந்து பொறுத்தவரை இன்டர்னலா கண்ட்ரோலா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கு. எதனா இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நாங்க உடனே வந்து அட்ரஸ் பண்றோம், பப்ளிக்கா அட்ரஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. HDFC லிமிடெட் கூட அந்த மெஜர் பண்ண ரீசனால காசா ரேஷியோ, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இது எல்லாமே அஃபெக்ட்ல இருக்கு. அதை ஒத்துக்கிறாரு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 3 வருஷத்துல இந்த ஒரு மெட்ரிக்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மார்க்கெட் ஷேரையுமே நாங்க வந்து கொஞ்சம் பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நாங்க ஹோம் லோன்ஸ்லாம் யார் யார்கிட்ட கொடுக்குறோமோ அவங்க கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து என்கிட்ட ஓப்பன் பண்ண சொல்லி நாங்க புஷ் பண்றோம். ஓப்பனும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கிராஸ் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வந்து எங்களுக்கு இருக்கதா சொல்றாங்க. ஸோ இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான அப்டேட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டெக்னாலஜில வந்து அடுத்த ஃபோக்கஸ் வந்து பண்ணிட்டு அவங்களோட நியூ அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு ஜென்ஏஐ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னோஸ் இன்ஜினியரிங் வந்து யூஸ் பண்ணிட்டு இன்னமும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்க போதான்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் வந்து மெட்ஸா கூட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறது இன்னும் எக்ஸ்பெண்ட் வந்து பண்றாங்க. மெட்ஸா குரூப் கூட ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ல என்ன பண்ணி தர போறாங்க அப்படின்னா அந்த மெட்ஸா கம்பெனிக்கு குளோபல் ஐடி ஆபரேஷன்ஸ் வந்து இன்னும் எஃபிஷியன்டாவும் ஏஐ ரெடி மாடலாவும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி தர போறாங்க. இன்ஃபோசிஸ் வந்து அப்ளிகேஷன் சப்போர்ட் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, கிளவுட் ஆபரேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க, ஒர்க் ஸ்பேஸ் சர்வீசஸ், ஐடி, ஓடி சப்போர்ட், அப்புறம் வந்து சர்வீஸ் டெஸ்க் ஆபரேஷன் இது எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு ஐடி ஆபரேஷன் சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்பாங்க. சர்வீசஸ் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. எதனா இஷ்யூஸ் எதனா வருது அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் ஃபாஸ்ட்டாவும் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதே மெட்ஸா குரூப்க்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்டா வந்திருக்கும். அதுக்காக இவங்க இன்ஃபோசிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணுவாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்போட கோல் இதுவா தான் வந்து இருக்கு. ஸோ பாப்போம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டாடா சன்ஸ் நீங்க எப்படி பார்த்தா லிஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதுல சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் நம்மளோட RBI கவர்னர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டாடா சன்ஸை திரும்ப கிளாசிஃபை வந்து பண்ணி பார்க்கும்போது அப்பர் லேயர் NBFC தான் வந்து இருக்கு. நீங்க அப்ளிகேஷன் போட்டு நீங்க டீரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா வந்து பாத்தீங்கன்னா பண்ண சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா அது இன்னும் அண்டர் கன்சிடரேஷன்ல தான் வந்து இருக்கு. உங்களோடது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் லேயர் NBFC தான் வந்து இருக்கு. அப்பர் லேயர் NBFC கம்பெனிஸ்னா எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான குவாலிஃபை அசட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னும் போது அவங்க அப்பர் லேயர் கம்பெனியா மாறிடுவாங்க. டாடா சன் கிட்ட 1.75 lakh crore வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது RBI ரெகுலேஷனுக்குள்ள இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பர் லேயர் NBFC வந்துருவாங்க. அப்படி அந்த அப்பர் லேயர் NBFC இருக்காங்க அப்படின்னா அவங்க பப்ளிக்கா லிஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா RBI வந்து சொல்றது நீங்க லிஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்றாங்க. BSE கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து 62% ஏறி இருக்கு. 800 கோடி ரூபாய்க்கு மேல மேக் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 63% ஏறி இருக்கு. 1500 கோடி ரூபாய்க்கு மேக் பண்ணிருக்காங்க. புரோக்கரேஜஸ் எல்லாம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரி பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சொல்றாங்க. ரீசெண்டா வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து கிடையாது.
இதனால பிஎஸ்சியோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிலீவ் பண்றாங்க. லைக் வந்து நோமா, மோத்திலால் ஓஸ்வால் எல்லாருமே அதான் வந்து பிலீவ் பண்றாங்க. நோமா என்ன சொல்றாங்க அப்படின்னா டார்கெட் பிரைஸ் முன்னாடி வந்து 4500 வந்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து 4000 வந்து குறைச்சிருக்காங்க. பினான்சியல் 2027 டு 28ல அவங்களோட அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 16% இல்ல அப்படின்னா 14% வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. மோத்திலால் ஓஸ்வால் என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூட்ரல்ல வந்து இருக்காங்க. 3900 தான் டார்கெட் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. இவங்க ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் கம்மி பண்ணி சொல்றாங்க. பினான்சியல் 2027 டு 28ல 9 டு 8% தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது பிஎஸ்சிக்கு ஒரு நெகட்டிவான சென்டிமெண்டா வந்து இருக்கு. ஜேகே லட்சுமி சிமெண்டோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் பொறுத்தல 28% விழுந்திருக்கு. ரெவன்யூ வந்து 9% வந்து ஏறி இருக்கு. என்னதான் ரெவன்யூ ஏறினதுக்குள்ள அதிகமான சேல்ஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியல. எபிட்டா மார்ஜின் வந்து டிக்ளைன்ல வந்து இருக்கு. எபிட்டாவும் பொறுத்தவரை டிக்ளைன்ல வந்து இருக்கு. அதிகமான ஃபியூயல் பிரைஸும் எனர்ஜியோட காஸ்ட் அதிகமா இருக்க ரீசனால மார்ஜின் வந்து பெருசா அவங்களால மேக் பண்ண முடியல. ப்ராஃபிட் வந்து பெருசா வரல. அப்புறம் ஜேகே லட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னா அசாம் கூட மைனிங் கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அது மூலமா லீகல் அட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு டெல்லி ஹைகோர்ட் கிட்ட போயிட்டு ஒரு 130 கோடி ரூபாய்க்கு டிஸ்பியூட் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. 3000 கோடி ரூபாய்க்கு அவங்களை எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா சொல்றாங்க துர்க்ல. ஸோ இது எல்லாமே இவங்களோட பிளானா வந்து இருக்கு. இதை தாண்டி ரினியூபிள் எனர்ஜி வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்றாங்க. ஆல்ரெடி இவங்களோட Q1ல ரினியூபிள் எனர்ஜி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த ஜேகே லட்சுமில ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. நாட்கோ ஃபார்ம்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு. அவங்க ஒரு பேட்டன்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பேட்டன்ட் அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா வந்து இருக்க போது அது என்ன பேட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரிபோஸ்லிப் அப்படின்ற ஒரு பேட்டன்ட் வந்து இருக்கு. இது வந்து இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு அகேன்ஸ்டா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. இதுக்காக ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்டன்ட் வந்து வச்சிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோவார்டிஸும் அப்புறம் வந்து ஆக்சஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த 2 இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இன்வென்ஷனா வந்து கன்சிடர் பண்றாங்க. பட் ஆனா 2 இன்வென்ஷனா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நாட்கோட சேலஞ்சா வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த 2 இன்வென்ஷனுமே சேமா தான் வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இன்வென்ஷனுக்கான பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆயிடும். அப்படி ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு இன்வென்ஷன் வந்து பண்ணி வச்சாங்க பாத்தீங்கன்னா அதோட பேட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இதனால இவங்களோட பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆனாலும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே போறாங்க. இது வந்து அன்லாஃபுல் அப்படின்ற மாதிரி நாட்கோ வந்து சொல்றாங்க. ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான், ரெண்டுமே ஒரே இன்வென்ஷன் தான். பட் ஆனா ஏன் 2 பேட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட சைட்ல இருக்கிற விஷயமா வந்து இருக்கு. சோ கோர்ட் என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாட்கோ கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அந்த பெட்டிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. லீகலி வந்து பாத்தீங்கன்னா மெயின்டரபிளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. நோவார்டிஸும் ஆஸ்டஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்கோ அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ஹியரிங் வந்து செப்டம்பர் 16ஆம் தேதி நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து வச்சிருக்காங்க. சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை இங்க நாட்கோக்கு சாதகமா வந்துச்சு அப்படின்னா இவங்களால அந்த ஒரு மார்க்கெட் உள்ள என்டர் ஆக முடியும். பிரஸ்ட் கேன்சர் மார்க்கெட் உள்ள ஒரு ட்ரக் வச்சு என்டர் ஆக முடியும். ஏர் இந்தியால புது CEO வந்து வந்திருக்காங்க. அவரோட நேம் என்ன அப்படின்னா டிவோல்டி ஜெப்ரி மரியம் அப்படின்றது அவரோட நேமா வந்து இருக்கு. சோ இவர் வந்து இப்ப பெரிய பினான்சியல் டர்னர் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டிய தேவை வந்திருக்கு. பினான்சியல் 2026ல 26,000 கோடி ரூபாய் லாஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க ஏர் இந்தியா கம்பெனி. டோட்டலா வந்து பார்க்கும்போது இது வரைக்கும் 58,000 கோடி ரூபாய்க்கு லாஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்னும் பிரஷர் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஃபியூல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து இருக்கு. ஃபியூல் பிரைசஸ் அதிகமா இருக்கு ரீசனால. அப்புறம் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஈரான் யூஎஸ் கான்ஃபிளிக்ட் அப்புறம் ஏர் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பாகிஸ்தான்ல. அதுக்கு மேல வந்து பறக்கக்கூடாது. அதனால ஃபியூல் காஸ்ட் வந்து அதிகமாகும். அப்புறம் ஃபிளைட்டோட டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அந்த டிராவலிங் டைமே. சோ இதெல்லாமே எப்படி டர்ன் அரவுண்ட் பண்ண போறாங்கன்ற கன்சர்ன் வந்து இருக்கு. அப்புறம் இங்க போயிங் வேற கிராஷ் ஆச்சு 2025ல. சோ அதுல இருந்து பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இங்க ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏர் இந்தியா மேல வந்து போகுது. அதே வந்து பாத்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது ஒரு புது சிஓ வந்து உள்ள வந்திருக்காரு. இவர் எப்படி எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கோல்டு அண்ட் சில்வர் நேத்திக்கான நல்ல ஏறி இருக்கு. இன்னைக்குமே ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இங்க கோல்டு வந்து நம்ம டாலர் டர்ம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா $173 வந்து ஏறி $4,325 per ounce வந்து இப்ப இருக்கு. சில்வர் வந்து $2.74 வந்து ஏறி $63 per ounce வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு. யூஎஸ்ஏனோட பீஸ் ஸ்டாக்ஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்க காரணமா வந்து இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் திரும்ப ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இதனால க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து விழுது. டாலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆகுது கொஞ்சம் குறையுது. டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுது குறைஞ்ச உடனே கோல்டு அண்ட் சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்குது. MCX கணக்குல பார்க்கும்போது $5,000 per 10 கிராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஏறி இருக்கு. சில்வரை பொறுத்தல $7,285 per கேஜிக்கு வந்து ஏறி இருக்கு. சோ கோல்டு அண்ட் சில்வர் இன்னைக்கான கொஞ்சம் சாதகமா வந்திருக்கு. இன்னைக்கான மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா கிஃப்ட் ட்ரேடர் சிக்னல் படி 11 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கு. அப்படின்னா பெருசா வந்து பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆகுது. ஃபிளாட்டா தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஏசியன் மார்க்கெட்ஸ் பொறுத்தல கொஞ்சம் வந்து மிக்சடா தான் வந்திருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட்டும் மிக்சடா தான் வந்திருக்காங்க. டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் போட்டு அடிச்சிட்டாங்க. இதனால கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. க்ரூட் ஆயில பொறுத்தல அது வந்து $80 per barrel கீழ வந்து இறங்கிருச்சு. FIS நேத்திக்கான 1000 கோடி ரூபாய் கிட்ட வந்து வித்திருக்காங்க. DIS வந்து 2,800 கோடி ரூபாய்க்கு பை பண்ணிருக்காங்க. ஓவராலா இதுதான் இன்னைக்கான இருக்கிற மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம்.